வணக்கம் இந்தியா. அனைவருக்கும் மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நாம் இன்றைய தினம் பேச இருப்பது நிஃப்ட் கோல்டு ரேஷியோ ஒரு நேரோடவுன் ஆயிருக்கு 1.5 கிட்ட. ஸோ இது இதனுடைய சிக்னல் என்ன ஈக்விட்டிக்கு மற்றும் கோல்டு ப்ரைஸஸ் என்ன ஆகும் என்பதை பற்றி தான் பேச இருக்கிறோம். ஜென்ரலாக நிஃப்டி கோல்டு ரேஷியோ ஒரு 1.5 கீழே ட்ராப் ஆகும் பொழுது ஒரு கோல்டு as a safer investment ஏன்னா அந்த ரைசிங் ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் அண்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதையும் அதுக்கு மேலே இது என்ன சொல்லுதுன்னா ஈக்விட்டிஸ் ஆர் அண்டர் வேல்யூடு அப்படிங்கிற ஒரு சிக்னலையும் அது கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த கீ இண்டிகேட்டர் ரிலேட்டிவ் மூமெண்ட் அப்படிங்கிறவங்க சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈக்விட்டி அண்ட் கோல்டு இதுக்கு நமக்கு ஒரு க்ளூ அபவுட் தேர் ஒரு நியர் டேர்ம் ட்ராஜெக்டரி கிடைக்குங்க. ஸோ இட் இஸ் ஃபர்தராக 1.5க்கு கீழே விழும்பொழுது ஈக்விட்டிஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓவர் சோல்டு அண்டு அது ஒரு ரீபவுண்டுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இந்த நிஃப்டி லெவலை பொறுத்தவரை பார்த்தோன்னா கோல்டு ரேட் இன் இந்தியா 30 மார்ச் அன்னைக்கு நிஃப்டி டு கோல்டு ரேஷியோ டிக்ளைன் ஃபர்தர் டு 1.5 அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்டாரிக்லி திஸ் ரேஷியோ 2.5க்கு பிலோ விழும்பொழுது ஸோ மார்க்கெட் பெஞ்ச் மார்க் ஒரு ஹெல்த்தி அப்சைடை கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடும். ஸோ கன்சிடரிங் நிஃப்டி லெவல்ஸை பார்க்கும் பொழுது ஸோ த மொமெண்டம் ஆஃப் கோல்டு அண்ட் ஈக்விட்டிஸ் ஒரு வேரியஸ் மேக்ரோ எக்கனாமிக் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த நிஃப்டி கோல்டு ரேஷியோ அனாலிசிஸ் ஒரு மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு ஒரு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கிறத எப்படி நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நமக்கு அது சொல்கிறது. ஸோ வாட் நிஃப்டி கோல்டு ரேஷியோ இண்டிகேட்ஸ்னாக்க ஸோ இது ஒரு நேரோ ரேஷியோ ஆஃப் நிஃப்டி அண்ட் கோல்டு. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் சோல்டு அண்ட் ஈக்விட்டிஸ் குட் டீப்லி அண்டர் வேல்யூடு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிலேட்டிவ் டு கோல்டு. ஸோ அதனால் நிஃப்டி கோல்டு ரேஷியோ ஸ்லிப்பிங் டுவர்ட் 1.5 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஜோன் ஈக்விட்டிஸ் டீப்லி அண்டர் வேல்யூட் ரிலேட்டிவ் டு கோல்டு அண்ட் ஹிஸ்டாரிக்லி இது என்னென்னா ஒரு பவர்ஃபுல் மல்டி இயர் ஈக்விட்டி அவுட் பர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பிரகாசிக்கும் தேன் த பேனிக் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ மேலும் இந்த 1990 பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா ஈக்விட்டி அண்ட் கோல்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன் ப்ராட்லி ஒரு சிமிலர் ப்ரைஸ் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கு, ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஈக்விட்டி ஒரு டாமினேட் பண்ணி நேரேட்டிவ்ஸ் அரவுண்ட் வெல்த் கிரியேஷன் கொடுத்தாலும் இந்த பேரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டு ஒரு குவைட் காம்பவுண்டிங் பவர் இருப்பதை நாம் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி இந்த கரன்சி வீக்னஸ் ஆகும் பொழுதும் இன்ஃப்ளேஷன் ஸ்பைக் ஆகும் பொழுதும் குளோபல் அன்சர்டனிட்டி ஸ்பைக் ஆகும் பொழுதும் அந்த கோல்டில் இந்த காம்பவுண்டிங் பவர் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கவும் முடிகிறது. நாம் இப்போ அதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லலாம். த ரீசன்ட் ஷார்ப் ஃபால் இன் த ரேஷியோ அது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா கோல்டு ஒன்ஸ் அகைன் ஒரு அவுட் பர்ஃபார்மிங் ஈக்விட்டிஸ் ட்ரிவன் பை ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க், அது மட்டும் இல்லாமல் க்ரூடு ப்ரைஸஸ் அண்ட் வீக்கனிங் ருபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்லி பேரிஷ் அவுட்லுக் ஃபார் ஈக்விட்டிஸ் இருக்கு இல்லையா, அது ஷிஃப்ட் இன் இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் சேஃப்டி அப்படிங்கிறதுனால வந்தாலும் ரேஷியோ ஒரு ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ராதர் ஒரு டைமிங் டூல் கிடையாது அது. ஸோ அதனால் டிக்ளைன் டுவர்ட் ஹிஸ்டாரிக் க்ளோஸ் வரும்பொழுது ஈக்விட்டி ஒரு சீப்பராக கிடைக்கும் வர்சஸ் கோல்டு. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ் அவுட் ஆஃப் ஒரு மேக்ரோ கண்டிஷன் ஸ்டெபிளைசர்ஸ் இது ஒரு பெட்டராக இருக்கக்கூடும். அதேமாரி ஒரு இன்ஃப்ளேஷன் கூலாகி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இறங்கி ஏர்னிங் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பொழுது ஈக்விட்டி என்னாகும் ஒரு ரீகைன் வித் லீடர்ஷிப் அன்டில் த கோல்டில் இந்த ரிசலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஸோ டைவர்சிஃபிகேஷன் இஸ் நாட் ஆப்ஷனல் அண்ட் அசட் அலோகேஷன் இஸ் நாட் அசட் ப்ரெடிக்ஷன். ஸோ அதனால் ரியல் டிரைவர் ஃபார் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் யூ ஹாவ் டு ப்ராப்பர்லி டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி as well as in the commodities.
ஸோ நண்பர்களே, நாளை தினம் நமது சந்தைகள் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அக்கார்டிங் டு இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய இன்புட்லேருந்து கிடைக்கிறதுனால சந்தைகள் நாளைக்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.